வச்சாங்க வீட்டில். அப்படியா? கேட்டேனே அக்கா இது என்ன மசாலா அக்கான்னு கேட்டேன். நானே அரைச்சும் போங்க வீட்டில். நல்லா பாட்டு பாட்டெலாம் போட முடியாது. வா 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 பவன் வா வா. சரி என்னடா பவன், சூப்பராக இருந்ததா பீச்சு? நல்லா இருந்ததா? ஃபன்னாக இருந்ததா? என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததா? அடுத்த வாட்டி எங்களை விட்டுட்டு போகாதீங்க சொல்லு. ஊருக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க பீச்சுக்கு போறீங்களா? கேட்ட மாட்டீங்களா? ஊருக்கு அனுப்பிச்சிட்டு எங்களை பீச்சுக்கு போறீங்களா? அதான் வீடியோல ஊருக்கு போன கேப்ல நாங்கள் ஊருக்கு போன கேப்பில் கடை வெட்டிட்டீங்க நீங்கள். தொப்பை வந்துட்டா? புனித தொப்பை குறைஞ்சு அண்ணன் மாதிரி இந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிட்றான்னு நினைக்கிறேன். நான் இங்க சப்பாத்தி சாப்பிட பண்ணேன். வர்ணிட்டு அந்த சப்பாத்தியா சாப்பிட்றாங்க. சப்பாத்தியாவே சாப்பிடுவேன். பார்த்து வாங்க. சப்பாத்தியே திங்க மாட்டேன். பின்னாடியே வர்ணிட்டு நான் சொன்னேன்டா. பின்னாடியே வா. பஸ்டா பசியில சப்பாத்தி வீட்ல இல்ல அது பை கட்டிட்டு சப்பாத்தி தின்றேன். சப்பாத்தி ஆன்லைன்ல கட்டலாமா? ஏற்கனவே இவர் மாப்பிளைக்கு ஒண்ணுமே கேட்காம மாப்பிள்ளை என்னென்ன பண்றாருன்னு ஏற்கனவே ஒண்ணு கட்டியிருக்கானாமா? இல்ல அது ஏதோ ஃபைன் போட்டிருக்காங்க. வந்திருக்கான் இவன் இல்ல ஃப்ரெண்டு யாராச்சும் எடுத்துட்டு போய் இது பண்ணிருப்பான். அவன் தான் சொல்லியிருப்பான். அவன் ஃப்ரெண்டு யாரோ ஃப்ரெண்டுங்க வேற அந்த பைக் எடுத்துட்டு போறானுங்கள, அவங்க ஏதோ இது பண்ணிருக்காங்க. பைக்கு ஃபைன் கட்டி எடுத்துட்டு பேர் பண்ணாங்க. எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? ஃப்ரெண்ட் வண்டி நம்ம எடுக்கிறோம். எப்படிதான் எடுக்கிறாங்க? இல்ல அது இது பண்ணி எடுக்கிறது. நம்பர் போட்டோ போட்டுருவாங்க. நம்பர் பின்னாடி பார்த்து போட்டோ முடிச்சுட்டு அது கட்டினோம்னா எத்தனை வண்டி தான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். எத்தனை வாட்டி ஃபைன் கட்டி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருது. பேர் வரும்ல, உதித் கிருஷ்ணன் அட்ரஸ்லாம், அந்த ஐடியா வச்சு ஃபைனை போட்டு விட்டுறாங்க. பேக் சைடுல உள்ள தெரியுது, ரைட் சைடுல ஃப்ரண்ட் சைடு ஃப்ரெண்டா முன்னாடி பேக் சைடு ரைட் சைடா? முன்னாடி உள்ளதா? முன்னாடி உள்ள தெரியுது. ஒண்ணா காட்டணுமா? இல்லையா? நம்ம தெரிய மாட்டோம். அங்க இருக்கிறது வெளியே தான் தெரியும். புதுசுலாம் எல்லாம் புது வீடு. ஆமா ஆமா ஃப்ரெஷ், எல்லாம் ஃப்ரெஷ். இப்பதான் அவர் ஒருத்தர் கனமா இருக்கு. இது காமா கனமா ஒரு 500 ரூபா அங்க போனது பீச்சுக்கு போயிட்டு இந்த பேசி வாங்கணும். பேசவே முடியாது. 400 ரூபா 500 1 கிலோவே 400 ரூபா தான். வந்து 1500 போனது நாங்க பீச்சுக்கு போயிட்டு 1500 சொன்னுச்சு. ஒரு மீன் 700 ரூபா. எடுத்தா எடுங்க, வச்சுட்டு போறது இருந்தா போங்க. அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்பா என்ன காலையில நிறைய பேர் இருப்பாங்க. இது அப்படியே ஏன்னா உயிர் மீன் இல்ல. இது ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுவான்? உன் வேலை என்ன பாறான்? இது ரெக்கார்டு பண்ணா என்ன இருட்டா இருக்கு. இதை போய் ரெக்கார்டு பண்ணா வச்சுட்டு அதில் தான் வீடியோவில் அப்படி தான் தெரியும். போயிட்டு வீடியோ காமிச்சிருக்கேன். அப்பதான் அடுத்த காட்டியாவது ஒழுங்குபடுத்தி எழுப்புடா எழுதிட்டேன்னு. நீங்க என்ன சொன்னீங்களா? அது காலா இல்லை, கபாலி. வாழை பேர் தான் இருக்குது. அது மாதிரி தான் இருக்குது. கட்டலா கட்டை அதுதான் போனது. கவுச்சி மடமா பிடிக்காது. ஒரு இதாவே இருக்காது மடவா. மொச்சை அடிக்கும். சாப்பிட்ருக்கேன் மடவை. ஒரு மாதிரி மொச்சை அடிக்கும் பாப்பா மடவை. யாருமே ஒரு நாள் லெஃப்ட்ல தானே போனோம். மடவை மீன் சூப்பரா இருக்கும். இந்த பக்கம் போனோம். வாங்கி இந்த பக்கம் போனோமா? எந்த பக்கம் போனோம்? எந்த பக்கம் போனோம்? இப்படிதான் போகணும். அப்படின்னா இந்த பக்கம் இது
அதான்ப்பா அது அப்புறம் தெரியாதா எப்ப பார்த்தாலும். இல்லை இது இப்படி வந்தால் எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா இத்தனை இப்படி இப்படி வழி வச்சா எப்படி தெரியும்? உங்க ஊர் நைட் ஆனா இவ்வளவு இருட்டா இருக்கு. உங்க ஊர் என்ன அப்படியே வெள்ளை வெள்ளையான்னு இருக்கு. லைட்லாம் போடுறாங்க. இங்க மட்டும் என்ன எல்லாமே லைட்டு தான் போட்டிருக்கேன். வாசல்ல லைட் போடுறாங்க. 12 மணி வரைக்கும் மெர்னாவிலே 12 மணி வரைக்கும் இருக்கு. அங்கே திருத்தி விடுறாங்கன்னா அங்கே எதனா பிரச்சனை நடந்துருக்குல்ல, இங்கே நிறைய ஸ்ட்ரிக்டா எல்லாம் இது பண்ணுவாங்க. காரைகள் அந்த சவுக்கு கடலாம் இருக்குல்ல மாமா, அங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க இது பண்ண போறாங்க, அந்த சும்மா வீடியோ எடுக்க போறாங்க, அதை எடுக்க போறாங்க, சரக்கு போட்டுட்டு அது பண்ணிட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் ரவுண்ட்ஸ் வருவாங்க பாப்பா, ரோம்ஸுக்கு வருவாங்க. கடை திறத்தலாம் மாட்டாங்க, ரோம்ஸ் வந்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா எல்லாம் ஹார்பர் தானே, இங்க மீன் பிடிக்க மீனவங்க தானே இருக்கிறாங்க. வீடே பக்கத்துல இருக்குல்ல. 4 பேரும் 3 பேரும் செத்துட்டாங்க குளிக்கிற போயிட்டு, அதனால தான் செத்துறாங்க. போய் குளிக்கிறவங்க வருது பாருங்க தாச்சி, இந்த பஸ்ல தான் ஏறணும். இங்க வந்து இறங்கிட்டா இந்த பஸ்ல ஏறணும். ஏறலாமா அப்படியே? ஏறி போயிடுங்க. என்ன காரைகளுக்கு திருவான்மையூர் காமராஜ் இங்க இருந்து தான் போவோம் அந்த பஸ்லாம். அதெல்லாம் இங்க லோக்கல் பஸ் பீச் வந்து பீச்சை பார்த்துட்டு போவோம். அதை காப்பாத்தி போட்ட ஒரு போலீஸ்காரி செத்து விட்டாருல. ஆமா காப்பாற்ற போனா போலீஸ்காரி யாரை காப்பாத்துறீங்க? அது யாரு? இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் டோக்கன் கொடுக்குறாங்க. கடல்ல விழுந்துட்டாங்களா? காலேஜ் பசங்க வந்து ஃப்ரீயா செட்டிநாடுல ஃப்ரீயா பாக்குறது. மாதாபிதா ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குறாங்க. காலேஜ்ல வந்து அங்க போயிட்டு குளிச்சு 3 பேரும் 4 பேரும் ஓரளவுக்கு பரவாயில்லையா. அதை காப்பாற்ற போலீஸ் வருது அங்க இருப்பாங்களே டியூட்டியில. அது போயிட்டு கடல்ல குளிக்கிறது ஒரு நேரத்துல அந்த பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையா? அவங்கள காப்பாத்திட்டு அது எப்படி இவரை காப்பாத்திட்டு அவர் செத்தாரு? முழுகி இழுத்துட்டு வந்ததுல என்னடா இது, அவர் கொண்டாந்து கரையில கொடுத்துட்டு செத்துட்டாரா? இல்ல போய் திரும்ப அது பண்ணா அவர் மாட்டிக்கிட்டாரு. அப்ப அது தப்பிச்சு வந்துட்டா? அவங்களாம் தான் எல்லாரும் போய் தப்பிச்சிட்டாரு. அவர் மாட்டிக்கிட்டாரு. அதே சொரட்டி சொருவும் தம்பி. அதெல்லாம் இல்ல, சொல்லுங்கன்னு ஒண்ணு. தண்ணியில மாட்டிக்கிறவங்களை போய் நம்ம போனா அவங்க நம்மளை பிடிச்சி அமுக்கி போட்டுருவாங்க. இல்ல நம்மளே பிடிச்சி இழுக்கும், முடியாதான் பிடிச்சி நம்மள அமுக்கிடுவாங்க. அவங்கள போய் கட்டிலாம் பிடிக்க கூடாது. முடியாதான் பிடிச்சி முடியை கையை காலை எதனா பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டியது. இழுத்துட்டு தான் வரணும். நம்ம போய் அவங்களை தூக்குவோம், அவங்கள போய் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க மரண பயத்தில் இருப்பாங்க. இந்த இது வெட்டிங் ஷூட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு அமுக்கி ஒருத்தனை அமுக்குனதுல அவன் பொண்ணு எடுக்கிறேன்னு ஒன்று ஆற்றுல தள்ளி போட்டு அவனை அமுக்குனா அவன் பதறி போய் அவன் ஊரே குட்டி இப்போ குழப்படம் வந்துட்டான். வானான்னு நான் கல்யாணம் பண்ணி 3 மாதமே என்ன ஃபஸ்ட்டு நான் ஒன்றை வச்சு போட்டு எடுக்கிறேன், நீ என்ன வச்சு போட்டுன்னு அவனை பிடிச்சி அதிலேருந்து தள்ளி விட்டுருவான். அவனுக்கு கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சதுனால தப்பிச்சு போயிட்டு ஒரு இதில் பாறையோ அது கம்பு இருந்துச்சான். அப்புறமே காப்பாற்றி இருந்ததுக்கு என்னை பிடிச்சி வெறும் தள்ளி விட்டுட்டேன். வானே வானான்னு ஒரே எல்லாரையும் ஆமா இப்ப நடந்தது. அது ஆத்துல தள்ளி விட்டு வெளியே தெரியுது இல்ல, இப்ப எல்லாமே தெரியுது. அவ்வளவுதான் நடக்கிறதெல்லாம் குற்றம்லாம் எல்லா இதுலயும் நடந்துட்டு தான் இருக்கேன்பா. போட்டோ செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி இப்ப எல்லாமே டக்குன்னு போயிட்டு பீப்புளுக்கு ரீச் ஆயிருக்கு. காசு போட்டு கல்யாணம் பண்ணி ஹனிமூன் போய் கொண்டு விடுதுங்க. மாட்டிக்க மாட்டேன்னு ஒரு இது இல்லப்பா, தைரியமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாக்கா, அதுவும் லவர் கூட இருந்துட்டு பொண்ணு. ஐயோ எப்படி அவங்களுக்குலாம் அறிவே இருக்காது, மாட்டிக்கவே மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை தான். அபிராமி குன்றத்தூர் அபிராமி பிரியாணிக்காரன். அப்ப பிரியாணிக்கு இல்ல, பிரியாணி வாங்கும் போது பழக்கம் பிள்ளைங்களை அவங்க அடிச்சுட்டாங்க தாச்சி. அவன் அடிச்சுட்டானா புருஷனை அடிச்சுத. அத வந்து புருஷனெல்லாம் அடிக்கல, 2 குழந்தைங்க 2-3 பேருக்கு தூக்க மாத்திரை கொடுத்ததுல புருஷன் வந்து வேலை செய்யல, தேர்ந்திரிச்சிட்டான். காலையில பையன் அரைக்குறையா மயக்கத்துல இருந்திருக்கான். இவன் போய் காலையில் எழுந்திரிச்சு போய் பிள்ளைய எழுப்பும் போது இல்லை புள்ள தூங்குது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டானா.
இது உடனே இதுமாரி இது சாவகமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசி அதுக்கப்புறம் போட்டு தலாணி வச்சு அமுக்கி பொண்ணு பிள்ளைங்களை ஆ பொண்ணு ஒன்று அவங்க அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க அவ்வளோ அழுவுறாங்க. புருஷனை தப்பிச்சிட்டாரு. புருஷன் காலையில் தூக்க மாத்திரை நிறைய போட்டது என்ன இந்த கம்மியாக போட்டது என்னன்னு தெரியல. அவர் காலையில் நார்மலாக எழுந்திரிச்சிட்டாரு. ஆஃபீஸ் போயிட்டாரு. எழுந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்பும் போது பிள்ளைங்க எழுப்பு போயிருக்காரு. இது சொல்லியிருக்கு தூங்குறவங்கள ஏன் எழுப்புறேன்னு சொல்லிட்டு. சரி நான் இவர் கிளம்பி போயிட்டாரு. இது என்ன செஞ்சிருக்கு பார்த்தா புள்ள உருண்டுட்டு பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அவனை தலாணி வச்சு அம்மி கொண்டுட்டு சின்ன சின்ன பிள்ளைங்க லோகேஷ் மாதிரி இருப்பாங்க. லோகேஷ் மாதிரி கூட இல்ல, லோகேஷ் விட சின்ன பிள்ளை, பவன் மாதிரி இன்னும் சின்ன பிள்ளைங்க. வீட்டில் குடி வாடகைக்கு இருந்தாலாம். அவங்க தான் வந்து இந்த போலீஸை கட்டி பிடிச்சி அழுகுது தீர்ப்பு கொடுத்த உடனே. எனி டைம் கூப்பிட்டாங்க. அழுகுதா? சாகுற வரையும் ஜெயில இருக்கணும்னு சொல்லிட்டாங்கக்கா. போலீஸை கட்டி பிடிச்சி அழுகுது பொம்பளை போலீஸா. எதுக்கு? அப்பா அது கொன்னதுனாலலாம் அது இல்ல. ஸ்கூட்டி எடுத்து சாகுற வரையும் லவர் 2 பேருமே அவனையும் அவளும் சாகுற வரையும் ஜெயில. இப்போ அழுகுறா. இதெல்லாம் கிடையாது, சாவுற வரைக்கும் ஜெயில். சாகுற வரையும் ஜெயில் தான். இது கிடையாது. காரைக்கால்ல ஒன்று போகிறதுல நல்லா படிக்குது, அது படிக்குதுன்னு போகிறாங்க. சோழி நிலையிலே ஒருத்தவங்க கொன்று பிள்ளைய கொண்டு பீரோக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஹவுசிங் போல அது நம்ம இவங்க ரேவதி வீட்டு பக்கத்தில். ஐயோ, நம்ம அங்கே இருந்தப்பே நடந்தது அது. இதே பிரச்சனை தான். புள்ள நல்லா படிக்குதுன்னு. புள்ள நல்லா படிக்கணும் யாராச்சும் கொள்வாங்களா? இதுல அப்பதான் அந்த இது திறந்தாங்க ஹவுசிங். ஆச்சிக்கவா எவடை எவடை வரல நினைச்சிட்டு இருந்தேன் நான். எப்பொழுதும் பெற்ற பிள்ளை இந்த மாதிரி போலீஸ் வந்து இது பண்ணுறாங்க. புருஷங்காரன் பீரோவை பார்த்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். போலீஸ்காரங்க வந்து திறக்க சொல்கிறாங்க பீரோலாம். அதெல்லாம் இல்லைன்னு சாதிக்குது. வீடியோ எடுத்துட்டு பார்த்தா துணிக்கு உள்ளார வச்சு இல்லையா அப்புறம் எடுக்க சொல்லி இங்கே இதை எடுன்னு அவங்களே வீடியோ எடுத்துக்கிட்டு இதை எடு அதை எடுன்னு இல்லைன்னு சாதிக்குது. பார்த்தா கை காலெலாம் வருது. நாத்தமே வரலையா? கொன்ன அன்னைக்கே எங்க எல்லா இடத்துலயும் நடக்குது. வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. போயிட்டு புள்ள எதாவது பீரோ திறந்தாரு என்னன்னு தெரியல. பார்த்துருக்குன்னா உடனே நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு பிரச்சனை கர்நாடகாவில் போயிட்டு இருக்குல்ல, தர்மஸ்தாலாவா இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரா 13 வருஷம் 14 வருஷமா தெரியல. பொம்பளை பிள்ளைங்களை கழிச்சு தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு ஒருத்தர் அங்க வேலை செய்யறவரு கூட்டுறவர் பிள்ளை இருக்கு. எப்படி இந்த பொண்ணுங்களாம் தெரியாம காணா போன தேடி எல்லாமே இப்படி ரோட்ல இருக்காங்க. வருஷத்துக்கு முன்னாடி பாப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 19 வருஷம் 16 வருஷம் கண்டினியூவா நடந்துட்டே இருக்கான் இப்போ வரையும். ஆமா ஆமா அவங்க வந்து ஏதோ ஒரு இதுன்னு சொன்னாங்க அவங்க பேரு. அவர் வந்து ரொம்ப ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் மன உளைச்சல் ஆகி அவர் போயிட்டாரா வேலையை விட்டு. ஏன்னா ரொம்ப பள்ளிக்கூடத்துக்கு பொண்ணானே பண்ணி வச்சிருக்காங்க.
கம்பல் பண்றாங்க, இந்த மாதிரி புதைக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு டெய்லி கொண்டு அவனும் தான் பாவம் பண்ணியிருக்கான் அப்படி. டெய்லி அவர் போய் சொல்லிட்டாரு. இப்போ நோண்டுறாங்க. அவன் பிள்ளையெல்லாம் கொண்டுடுவான், பொண்டாட்டியை கொண்டுடுவான்னு சொல்லிட்டு பத்தி அப்படி சொன்னா கூட எல்லாம் அரசியல் அந்த இதில் சேர்ந்தவனும் தானா பெரிய பெரிய. இப்படி நோண்டி நோண்டி எடுக்கிற பணமா தான் இருக்கான். கரெக்டா சொல்றானா இங்க இந்த பணம் இருக்கு, அன்னைக்கு சொன்னாரு இந்த இடத்துல பணம் இருக்குன்னு சொல்றானா கரெக்டா. அதான் கரெக்டா சொல்றாராம். இத்தனை நாள் பயத்துல இருந்து அதுக்கப்புறம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. 3 எலும்பு கூடு. அப்ப நிறைய பேர் அரசியல்ல ஆத்தங்கரை வர அவங்க இதுல இருந்திருக்காங்கப்பா. தண்ணியில சரி அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அந்த மாதிரிக்கு அப்புறம் அது ஒரு சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் அது வந்து ஆட்சியில இல்லாததுனால. தர்மதெல்லாம் அது இது புனிதம். அங்கதான் நிறைய நடக்கும். ஈஷாலெல்லாம் நடக்கும்லப்பா. ஈசாலெல்லாம் நிறைய பிரச்சனை வந்தெல்லாம் மூடி மறைச்சிட்டானுங்க. மூடி வச்சுட்டு ஒரு பொம்பளை புள்ள ஒன்று ஓடி வரணும் மாதிரிலாம் காமிச்சாங்க. அது செத்துட்டு அது இப்படி செத்துட்டு அப்படியே மறைச்சிட்டாங்க. அப்படியே மூடிட்டாங்க. சாமி என்ன செய்யும்? சாமி பேரை வச்சுக்கிட்டு அட்டிவம் பண்ணா சாமி என்ன செய்யும்? தமனா எல்லாம் ஆடுவோம் அங்கதான் போய். ஈஷால தான். ஏன் இப்போ பாஸ்டர் கூட சமயத்தில் ஒரு பிரச்சனை போலியா? எல்லாம் சாமியே அப்படிதான் பண்ணுது. சாமியா எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. எல்லாம் சாமிங்கிற மூட நம்பிக்கை நம்பிக்கிட்டு இப்படி தான் போறாங்க. எல்லாம் போய் உளுந்த இவ்வளோ பிரச்சனை இந்த நித்யானந்தா இல்லையா? ஜாலியா? ஆமா, இன்னும் எங்கேயோ ஐலாண்ட் வச்சிட்டு இருக்காரு ஆஸ்திரேலியா பக்கத்துல. அன்னபூரணி அம்மா பாத்திரிக்கா? தாய் அன்னபூரணி. அதுக்கு ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்க, முட்டா பைய கூட்டம். அது ஒரு நகை போட்டுட்டு ஒரு பொம்பளை அது அலி என்ன அவ்வளோ நகை போட்டுருக்கு வயிறு. ரஜினி அம்மா அது ரஜினியம்மா, ஐயோ அவங்க திருநங்கை. ரஜினி அம்மா வந்து இப்போ அந்த பைத்தியக்காரன் ஒருத்தன் அவனு எல்லாம் ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க கல்யாணம் திருநங்கை அவங்க. கல்யாணம் பண்ணிடுச்சு. அது எவ்வளவு பொட்டு, அது கல்யாணத்துல அது பொட்டு பவுனு பொட்டு. 7 பவுன் நம்மளுக்கு அதை பார்க்கும் போது எவ்வளவு ஒரு இதுவா இருக்கு. அவங்க எல்லாம் எல்லாமே பண்ணுவாங்க. நீங்க இங்க ஒரு கோயிலுக்கு ஒருத்தவங்க அப்போ கோயில் அதாவது குறி சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுங்கள்ட்ட அவங்க நல்ல ஆளுங்களை சொல்ல மாட்டாங்க. சும்மா பாக்கதே 1 லட்சம் 2 லட்சம். அதே மாதிரி ஒரு 10 பேர்ட்ட பார்த்தா எவ்வளவு ஒரு நாளைக்கு? அப்படி இல்ல, காசை கொடுத்து ரெடி பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி நல்லா போகுது அவங்களுக்கு மத்தவங்க வந்து அது எப்படிப்பா கஷ்டம்னு வராங்க, கஷ்டம்னு வரவங்கள்ட்ட தெரிஞ்சு போடுது. அது இதுன்னு சொல்லி எதுனா சொல்லி நடிக்க வச்சு அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சு பண்றாங்க. அதான் ஒரு ஆம்பளை அவனும் அவங்க ஃபேமிலி ஒத்துக்கலையே ஒத்துக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து நிறைவேறதுன்னு வச்சுக்கேன். அவங்க என்ன செய்யறாங்க, நிறைவேறினதுக்கு அப்புறம் மாசம் கொண்டு வந்து அந்த காசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதேதான் எனக்கு இது எப்படி எனக்கு இது தெரியும்னா, எனக்கு இது இவ்வளவு நாள் தெரியாம இருந்து இப்ப எப்படி தெரிஞ்சுதுன்னா, இவரு இருக்கிறாரு பாரு, மஞ்சளாக்கா இருக்கிறாங்க. மஞ்சளாக்கா சொல்லுவானே, அவங்க தங்கச்சி வந்து இது இப்படி ஜட வச்சு சாமி கும்பிடுறாங்க. பார்த்தாலே அது மாரி செய்யறாங்க பாப்பா. குறி மேடையில உட்காந்து குறி சொல்லுவாங்க. மஞ்சளாக்கா வந்து என்ன கூப்பிடும், வா வந்து ஆத்தாவுக்கு வந்து தாலி வாங்கி கொடு, அது வாங்கி கொடு. நான் போக மாட்டேன், நான் வரலக்கா அப்படின்னு சொல்லிடுவேன். நம்மளே இங்க ஆத்தாவுக்கு நம்மளே காயின்ல தாலியில காசு கோக்காம நம்மளே இருக்கிறோம். சாமிக்கு வந்து கோன்னு கூப்பிடுறேன். என்ன சரசுதா மாட்டிக்கிட்டா இப்ப அவ பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அவளை சொல்லி அவளுக்கு உண்மையாவே பேய் பிடிச்சி 40,000 பிடிக்கல. அவங்க என்ன ஊர்ல இருக்காங்க? யாரு? இங்கேதான் நம்ம வீட்டாண்டு தான் இருக்கா. அதெல்லாம் எப்படி பேய் பிடிக்காது? அதெல்லாம் சும்மா சின்ன புள்ளையிலே கதை சொல்லுவாங்க. சுப்பிரமணியன் புள்ளையும் வேற எங்க இருக்கிறாங்க? சின்ன பிள்ளையிலேயே சொல்லுவாங்கப்பா, இப்படி தூக்கிட்டா இப்படி இது பண்ணிட்டா பிராந்தி பாட்டில சின்ன கேக்குறாளாம், பீடி கேக்குறாளாம், ஒரு பிரியாணி 2 பிரியாணி வந்து பொய். அதெல்லாம் சும்மா அதான் கோட்ரு சாராயனா கோட்டுறதோ பாட்டில. இவங்க என்ன வந்துக்கிறாங்க வந்து காடை ஒரு புல்லு, கௌதாரி ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, குருவி ஒரு புல்லு. சுப்பிரமணியன் பையன் மாரி உட்காந்து கேக்குறாளாம். சுப்பிரமணியன் பையன் உட்கார்ற பொசிஷன் அதுக்கு எப்படி தெரியும்? இல்ல ஊர்ல உள்ளவங்களுக்கு தான் எப்படி தெரியும்? அவனை பார்க்கவே முடியாது. ஆனா நான் பேசுற மாதிரி இருந்தா போய் திட்டி இருப்பேன். நான் பேசுற மாதிரி இந்த மாதிரி வேலை வச்சுக்காத சொல்லிட்டு அவளை டாக்டர்
கூட்டிட்டு போல எப்படி வேற ஏதாவது சொல்லியிருப்பேன். நான் இப்ப பேச நிப்பாட்டிட்டேன். இப்ப சரசும் அவங்களும் சம்மந்தி ஆயிட்டாங்க, மஜிலாக்காவும் சம்மந்தி ஆயிட்டாங்களா. இப்ப அவங்க அவங்க தங்கச்சி சொல்றதுதான் இவங்க வேத வாக்கு. 40,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கானா பாத்துக்க பேய ஓட்டுறதுக்கு. 3 நாள் போய் அங்க போய் படுத்து காட்டுட்டு இருந்தாங்க பேய் போயிட்டு. அதனால இப்ப நைட் ஷிஃப்ட் போக மாட்டேன்னு சொல்றாளா வேலைக்கு. அவ இதுல அச்சஞ்சாரில தானே வேலை செய்யறா. போக மாட்டேன் நைட் ஷிஃப்ட் போக மாட்டேன் நானு அப்படிங்கிறாளாம். அவன் நிக்கிறான் எப்பயா என்ன சத்தம். அவன் நிக்கிறான் அங்க மனையிலே நிக்கிறான். அப்படிங்கிறாளாம். தூங்கிட்டானமா சும்மாவே ரூம்ல வீட்டுல இருந்தானா அதெல்லாம் கிடையாது, சும்மா நடிக்கிறா. நல்லா பயப்பட மாட்டான். பயமா இருக்கு. அதெல்லாம் கிடையாது, அசால்ட் பண்ணணும் நம்மலாம். அவங்க அப்பா ஏதாவது பேசுறாரு போயிட்டாங்க. வந்ததுன்னு வச்சியா பேயின்னு யாரும் சொன்னானுச்சா எத்தும் ஒரு குத்து விடு, அவ்வளவுதான் பறந்துடும். ஐயோ நம்மளோட பெரிய ரவுடி வெளியிருக்குன்னு ஓடிடும். பயம் எல்லாருக்குமே தான் இருக்கும். எல்லாருமே தான் தம்பி நிக்கிறேன் டீ கடையில பின்னாடி வராங்க. நல்லா இருந்தது பஜ்ஜானா. அது நான் அது கொடுக்கல எனக்கு. அதான் சாப்பிடணும். நானே சாப்பிடவே இல்லை. மிளகா பஜ்ஜி சட்னி நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதில் ஏதோ கலக்குறாங்கன்னு அர்த்தம். ஏதோ கலக்குறாங்கன்னு அர்த்தம். அதில் அவங்க சரியில்லை. அது சுண்டலே நல்லா இல்லை. சட்னி தேங்காய் சுத்தமாக நல்லா இல்லை. தேங்காய் சட்னி வச்சா நல்லா இருக்கும். சொல்லிடணும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நல்லா இருந்தால் நல்லா இருக்கு. என்ன முன்னாடி வியாபாரம் தாச்சி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. கலப்படி மாதிரி வாங்குறது கட்டுப்படி ஆகாது. கடலப்பருப்பெல்லாம் இங்க மேக்சிமம் பஜ்ஜி கடையில எல்லாருமே இப்ப மேக்சிமம் அரைச்சி வச்சுக்கிறாங்க. ரேஷன் கடையில போடுறாங்க. ரேஷன் கடையில கடலப்பருப்பு யாரு கொடுக்குறா? வாங்க கடலைப்பருப்பு வாங்கிட்டு வந்து பட்டாணி பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சிடுறாங்க. பட்டாணி பருப்பு வாங்கி அரைச்சி பாருங்க, சூப்பரா இருக்குது. அரிசி மாவு கலந்து அரிசி மாவு ஓமம் இதெல்லாம் போட்டு காரம் மிளகு போட்டு வச்சா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை கலந்து உப்பு போட்டு கொடுத்தான். சோடாப்பு கூட இல்லை பாப்பா. சோடாப்பு தான் என்னாலும் வாயிலாம் எரிஞ்சிருக்கும். சோடாப்புலாம் இல்லை. நல்லா இருக்கு. டீ டீ இங்கே இங்கே இல்லையா? அது இல்லையா? அது என்னடா நீ குடிக்காதப்பா. வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு தான் அப்ப குடிச்சிட்டு போயிடலாம். அவங்களா குடிக்கிறாங்க. அங்க இருக்குப்பா, அங்க இருக்கு. உளுந்து பிரண்டு அழுதுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். புள்ளைங்க போய் கிள்ளி பூச்சி மூக்கல சொருங்க. இப்ப 2 பேரும் இருந்திருக்க மாட்டாங்க. சொர்க்கம் மதவிலே ஓட்டு ஒரு குட்டை போட்டு கிளம்பிட்டீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆமா பிரதர் வாங்க நம்ம அதுதான் அப்பா சொல்றதா கரெக்ட். ஒரு வார்த்தையை 9 நட அப்பா சொல்றதா கரெக்ட். பாம்பு ஏன் என்னை விட்டு போனீங்க வரம் சொன்னா இப்படி பேசுனா எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டா. ஐயோ அது